வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் ஆகி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் குன்றிய நிலையில் ஒரு சென்னையில் ஒரு கூட்டம் போட்டதில் தன் மனைவியை பொதுச் செயலாளராக ஆக்கியிருக்காங்க. இன்னும் கூட்டணி பற்றிலாம் எதுவும் முடிவு பண்ணல. அவங்க என்னமோ 26ல் நாங்கள் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு 0.5 கட்சி தான். சரி, அவங்கவுங்க வளர்ச்சிக்கு எதுவும் சொல்லுவாங்க. நேற்று அந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் அந்த ஒரு சிறு தவறு யாரோ ஒரு லெட்டர் கொடுத்ததில் பொதுவாக கொடுக்குறது தான். அவங்க எந்த அமைப்பும் கிடையாதுங்கிறாங்க. ஆனால் அவங்க போய் உள்ளே அந்த ஒரு பிஸ்டல் மாதிரி கொண்டு போய் புகை மாதிரிலாம் வெளியே இது பண்ணாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே. அது ஒரு சலசலப்பு நாடு முழுக்க ஏற்படுத்தியது. இது சும்மா தீர விசாரித்ததில் அது 4 பேரையும் கைது பண்ணிச்சார்ல. அவங்க வேலை இல்லை, ஏதோ ஒரு இதில் 4 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு 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 அஜெண்டா உள்ளே அது எம்பி கொடுத்தது தப்பு தான். அது என்ன ஜென்ரலாக கொடுக்குறதா பார்வையை பார்க்கறதுக்காக கொடுக்குறதா. அதில் இந்த மாதிரி வந்திருக்காங்க. அது செக் பண்ணியிருக்கணும். டைட் செக்யூரிட்டி இனிமேல் இன்னும் டைட் செக்யூரிட்டி பண்ணிடுவாங்க. அது ஒரு இதை யாருன்னு பார்த்தா அந்த ஒரு லேடி அதில் இருக்கிறது ஏற்கனவே ராகுலோட இருந்திருக்கா அப்படி ஃபோட்டோவில். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும். ஏன்னா ஊழல் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு குட்டையை கிளப்பி அதனால தான் இந்த பார்லிமெண்ட் அவைதொழிவு பண்ணும்போது கனிமொழி உட்பட அந்த காங்கிரஸ் எம்பி, நார்த்து காங்கிரஸே ஒரு 15 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கூட்டத்தொடருக்கு. உடனே லோக்சபா ராஜ்யசபா பிரச்சனை பண்ணுறாங்க. இது போக நேற்று அண்ணாமலை தமிழறிவுமணியின் சம்மந்தம் பார்த்ததில் தமிழறிவுமணி இந்த சிறிய கட்சிகள்லாம் கூட்டணிக்கு அண்ணாமலைக்கு இது பண்ணிட்டுருக்காரு. இதுக்குள்ள அந்த இடிஜி கருத்து கணிப்பு வெளியிட்டதில் மினிமம் போன தடவை 303 பிஜேபிக்கு, இப்போ மினிமமே 308 டு 340 வருங்கிறாங்க. 2 தடவை எதிர்க்கட்சி இல்லாத காங்கிரஸ் இந்த தடவை எதிர்க்கட்சியாக வரலாம். ஒரு 52 டு 52க்கு மேலே வரணும். 10% ஆஃப் லோக்சபா எம்பியில் அதுக்கு மேலே வரணும். வந்தால் தான் 52 மேலே வந்தால் தான் கிடைக்கும். அது இந்த தடவை சான்ஸ் இருக்காமல் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பழையபடி திமுக அட்வான்டேஜ் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது இனி போக போக தெரியும். ஏன்னா இப்படித்தான் சத்தீஸ்கரில் யாரும் சொல்ல முடியாமல் பிஜேபி வந்தது. இதில் கள நேரம் 3 நாளாக போகும்போது அவங்களுக்கு கருத்து கணிக்க தெரியல. இப்போ அதே கர்நாடகாவில் குமாரசாமி பிஜேபியோடு இருக்க போகிற தனியாக காமிக்கிறாங்க. அந்த மாதிரி சதனில் ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது அவங்க எடுக்கிறதுலையே. அதில் எவ்வளோ தூரம், ஏன்னா இவ்வளோ தூரம் ஒன்றுமே பண்ணாமல் எப்படி இவ்வளோ தூரம் அந்த கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலுமே திருப்பி வருமா? அது என்ன எடுக்கிறாங்க, நார்த்தில் இருக்கும் என்ன புரிதல் எடுக்கிறாங்கன்றது தெரில. அது இனி போக போக தெரியும். அதில் அவன் 6-7 சீட்டு ஏடிஎம் கேட்குங்கிறான். பிஜேபிக்கு ஒன்றுமே இல்லாமல் 2 சீட் மாதிரி சொல்கிறாங்கனாலும் அது இன்னும் எப்படி களம் மாறுதுன்னு பார்க்கணும். ஏன்னா 15% மேலே பர்சன்டேஜ் ஓட்டு கொடுக்குறான். திருப்பி தான் சொல்கிறது. ப்ளஸ் மோடிக்கு ஒரு 10% இருக்குது. அந்த ஏடிஎம்கேல பலவித ஆஸ்பெக்ட்ஸ் பூரா பன்னீர் எடுத்துருவார். எல்லாம் இந்துத்துவ ஓட்டு ஏடிஎம்கே எடுக்கலாம். அது பன்னீர் வச்சு எடுக்க முடியும். இது கூட்டணி ஃபார்மேஷன் இல்லாமல் சொல்கிறாப்படி. அப்போது 15 அந்த பன்னீர் வர்றது இந்த மாதிரி கூட்டணி சேரும்போது உள்ளது மோடிக்கு உள்ளது வேல்யூ. ப்ளஸ் இந்த அதிருப்தி ஓட்டு, நடுநிலையாளர் இது வரைக்கும் ஓட்டு போடாதான், இதெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த தமிழகத்தில் எவ்வளோ புரிதல் எடுக்கிறான்றது தெரில. ஏன்னா அப்படி ஒரே பைத்தியக்காரன் ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே செய்யாது போட்டே இருக்கணும்னு. அதை பார்ப்போம், வெயிட் பண்ணி. அதுன்றது தமிழகத்தை எப்பவுமே பெண்டி தான் வைப்பாங்க. இவங்க சொல்கிற கருத்து கணிப்பு இப்போது ஆஸ் இட் இஸ். ஆனால் எப்படி இது 2 தடவை இது இல்லாமல் தான் மோடி வந்திருக்கார் மேலே. அப்போது தமிழகத்தை செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தி கூட்டணி, அது ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொருத்தர் இப்போ இவர் இங்கே இருக்கார் இந்த பாம்பேயில் அந்த இந்துத்துவ அவங்க சிவசேனா காஷ்மீர் பிரித்ததை ஓகேன்றாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. அப்புறம் அகிலேஷ் யாதவ் அது தூக்கடா இன்னும் ஏதோ சொல்கிறாரு, வாயில் வந்ததெல்லாம் அந்த அகிலேஷ் யாதவுக்கு சீட்டு கொடுக்கலன்னு. இப்போ காங்கிரஸுக்கு ரீஜனல் பார்ட்டி கம்மியாக கொடுத்தா ஒத்துப்பாங்களா? இப்போ காங்கிரஸ் எந்த நிலைமைக்கு தள்ளப்படுன்றதை பாருங்கள். ஆல் இண்டியா பார்ட்டியாக இருந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ இவங்களுக்குள்ளே முரண் இருக்குது. அது சீக்கிரம் இந்த 19 தேதி கூட்டம் போடுறாங்களா, கூட்டத்திலேயே சண்டை பிடிச்சி எல்லாம் வெளியில் ஒருத்தர் பிச்சுட்டு போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒருத்தருக்கு இப்போ முரண் தெரியுது. இதில் இப்போ எதிர்புதிரமாக இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளா ஒன்று சேரப்போதா? சேராது.
மம்தாக்கு கம்யூனிஸ்ட் சேராது. காங்கிரஸ் சேராது. காங்கிரஸ்ல வந்தவங்க தான் மம்தா. வெஸ்ட் பெங்கால். அப்போ அந்த மாரி இருக்கும்போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தான் சேரும் ஒழிய மம்தா சேர்ந்தா மம்தால ஓட்ட பூரா பிஜேபி வந்துரும். அத ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. இப்ப ஆம் ஆத்மி ஒரு சில இடத்துல தான் டெல்லியில தான் இருக்குன்னா, அந்த ஆம் ஆத்மிக்கு வெளியில வேற இடத்துல காங்கிரஸ் தருவாங்களா? உடன் சீட்டு. இங்க குடுக்குற 1 சீட்டுக்காக. இப்படி எல்லா இடத்துலயும் இழந்து, ஒரு செயலிழந்து இருக்கிற காங்கிரஸ். ரீஜனல் பார்ட்டிட்ட பிச்சை வாங்குற மாரி. இங்க டிஎம்கே ஆக்ஸிஜன்ல தான் இருக்கு. ஆனா பேசுறதெல்லாம் அழகிரி பார்த்தீங்கன்னா, பிரமாதம் பேசுவாப்படி. பெரிய ஓட் பேங்க் இருக்கா மாரி. ஸோ காங்கிரஸ்லாம் கூட இங்க பிஜேபி ஓட் பெர்சன்ட் வந்திருக்கு. குறிப்பிட்டத பார்த்தா. இது மென்மேலும் வைப்ரன்ட்டா இருக்கிற அண்ணாமலைனால தான் டெவலப் ஆகணும். அதான் அந்த டைம்ல தெரியும். இப்ப என்ன வேணா சொல்லலாம். என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம். அந்த டைம்ல ஒரு தடவ காமிச்சு ஒரு ஒண்ணுமே இல்லாம 0 டிக்கெட்லேருந்து வரும்போது தான் எதிரணிக்கு ஒரு ஆட்டம் காணும். அதுல அது பண்ணா தான் அடுத்த சட்டசபை. அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உதயநிதி சித்தாந்தத்த ஒழிப்போன்ட்டு சர்ச்சில போய் மண்டிட்டு, அந்த கிறிஸ்துவன்னு சொல்லியிருக்காப்புல. ஒய்ஃப் கிறிஸ்டின்னு. இந்த கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் இதுக்கெல்லாம் தான் இது பண்றாங்க. விழாக்கள் போறாங்க, சொல்றாங்க. இந்துக்களுக்கு மாறா ஒண்ணும் பண்றதில்ல. இந்துக்கள் தான் 80% இருக்கான். அப்போ இந்துக்கள் தான் விழிப்புணர்வு வேணும். அது கட்சியில திமுக கட்சியில இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் விழிப்புணர்வு வேணும். அந்த திமுக கட்சியில ஏதோ ஒரு வகையில சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு அத பத்தி ஒண்ணும் இல்ல. பொதுப்படையான இந்துக்கள், அவங்க அவேர்னஸ் ஆகணும். இந்து விழித்திருன்றோம்ல, அது ஆனா தான் அதுக்கூட பயன் கிடைக்கும். இல்லன்னா இந்த விடியலன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கி, மக்கள் விரோத அரசு தான் இருக்கும். விழிக்கலைன்னா அடுத்தாப்புலயும் அப்படித்தான் இருந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாரி தான் நோக்கி இருக்கு. இப்ப கூடி பாருங்க, மரத்தடி கூடி பள்ளிக்கூடத்த மரத்தடியில் நடத்தி மரமெல்லாம் விழுந்து எல்லாம் இந்த அவர் அந்த ரசிக மன்ற உதயநிதி ரசிக மன்ற தலைவர் மாரி தான் இருக்காரு. பள்ளி கல்வித்துறை மந்திரி மகேஷ்ன்னு அடிக்கடி அண்ணாமலை சொல்லுவாரு. அதனால அந்த கட்டடம் கட்டுறத என்ன ஏதுன்னு பார்க்கணும். அத பார்த்து சீர்தூக்கி அத அலசி எங்கெங்க பிரச்சனைக்குரியதோ அதெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றதில்ல. இப்ப பாருங்க 5000 கோடி கேட்டாங்க, 12,000 கோடிங்கிறாங்க சென்னை புயலுக்கு. அது நிரந்தர தீர்வு இல்லாம இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்களே, நிரந்தரமா ஒரு தீர்வும் வரா மாரி தெரியல. இதான் போயிட்டுருக்கு. அதோட பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெயந்த்.